அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தஹினி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தஹினி சாஸுன்றது எள்ளை வச்சு பண்ணுற ஒரு சாஸு தான். இது ஸ்நாக்ஸுக்கு தொட்டுக்கையாக சாப்பிட்டுக்கலாம். அதுலேயே தேனை கலந்துட்டோம். இந்த தஹினி சாஸில் தேனை கலந்துட்டோன்னா ப்ரெட்டுக்கு ஸ்ப்ரெட் மாதிரி நம்ம பீனட் பட்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். திருப்பியும் இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இந்த தஹினி சாஸ்லேயே கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் தயிரை போட்டு நல்லா கலந்துட்டோம், ஒரு பாட்டிலில் போட்டு குலுக்கிக்கிட்டோன்னா ஒரு சாஸ் மாதிரி ரெடி ஆயிரும் இல்லையா. அது நம்ம சாலட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே பாட்டிலில் காட்டுறேன் பாருங்க. இது ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருக்கிறது, முடிய போகுது. இப்போ புது பேட்ச் நான் செய்கிறேன், அதனால் அதை வீடியோ எடுத்து இப்போ போட்டிருக்கிறேன். இதுக்கு ஒரு அரை கப்பு எள்ளை வாணலியில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். இது சூடாக இருக்கும்போதே அரைச்சி எடுத்துக்கணும், ஆறையெல்லாம் விட வேண்டாம். அப்போ அந்த சாஸ் கரெக்டாக சரியாக வராது. இதோட என்ன பண்ணணுன்னா, ஒரு சிட்டிகை உப்பு, எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். மொத்தமாகவே இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். நீங்கள் இப்போ உப்பு போட்ட பிறகு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. மொத்தமாக எண்ணெயை ஒரே சமயத்தில் ஊற்றக்கூடாது, அப்பப்போ ஊற்றலாம். இது என்ன எண்ணெய் உபயோகம் பண்ணலான்னா, ஆலிவ் ஆயில் உபயோகம் பண்ணலாம். எந்த ஒரு எண்ணெயிலையும் வாசனை இல்லாதது, நம்ம ஊரில் கிடைக்கிற கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெயை தவிர்த்துட்டு மற்ற எண்ணெய்ங்க சன்ஃப்ளவர் ஆயிலோ ரீஃபைண்ட் ஆயிலோ எது வேணாலும் உபயோகம் பண்ணலாம். ஆலிவ் ஆயில் உபயோகம் பண்ணலாம், நல்லா இருக்கும். இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ என்கிட்ட கேமராவில் என்னால் நல்லா கிளியராக காட்ட முடியாது, அதனால நான் சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம முதல் வாட்டி அரைச்சி கிண்டி அரைச்சிட்ருக்கணும். முதல்ல மணல் மாதிரி வந்ததோடு திருப்பியும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி திருப்பியும் அடிக்கணும். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் ஒட்டிடுது. ஸோ நம்ம தள்ளி விட்டு அரைக்கிறதா இருக்கும். இது இப்படி இந்த 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அரைக்கிற வரைக்கும் நல்லா போட்டு அரைச்சி எடுக்கணும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரும், ஒரு விழுது மாதிரி வந்துடும். அவ்வளோ நேரத்துக்கு அடிக்கணும். அரைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த சாஸ் உங்களுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இப்போ இந்த சாஸை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கும்போது நம்ம உப்பு பதத்தை பார்த்து என்ன உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இதில் என்னதுன்னா, நம்ம இன்றைக்கி தஹினி சாஸ் செஞ்சுருக்கிறோன்னா இன்றைக்கே சாப்பிட்டோன்னா அது ஒரு மாதிரி துவர்ப்பாகவும் கசப்பாகவும் இருக்கும். இன்றைக்கி சாப்பிடக்கூடாது, நாளைக்கு சாப்பிட்லாம், இல்லை நாளன்னைக்கு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா நல்லா இருக்கும். அதனால் செஞ்ச அன்றைக்கே நீங்கள் சாப்பிட்றாதீங்க. இது நீங்கள் ஒரு நாள் அதை அந்த இன்க்ரீடியன்ட் எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று மிக்ஸ் ஆன பிறகு தான் அந்த ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தஹினி சாஸுன்னு பார்த்துங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி உபயோகம் பண்ணி பாருங்கள்.